இந்த தெருவுல சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது பாத்திருக்கீங்களா? அவர் ஜெயிச்சுட்டா பத்தியா கெத்துடா அப்படின்னு பயங்கரமா அதான் சொல்லுவாங்க. அதே தோத்து போயிட்டா ஆட்டமே சரியில்லை, எல்லா கோட்டையாளி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டமே தப்பு அப்படின்னு சொல்லி போங்கடிப்பாங்க. அப்படித்தான் இந்த காங்கிரஸ் கட்சியும் அது கூட இருக்கக்கூடிய இந்த இந்திய கூட்டணி கட்சிகளும் இப்ப போங்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுது, பாஜகவுக்கு ஆதரமா செயல்படுது, இதனால இந்திய ஜனநாயகமே மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இவங்க எல்லாம் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அது லெட்டர் எழுதியிருக்காங்க, சரி ரைட். எனக்கு இதுல சில கேள்விகள் இருக்குங்க. அது இந்த லெட்டர் எழுதியிருக்காங்களா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு நடைமுறை, இதனால நிறைய பேருடைய வாக்குரிமை பறிபோகக்கூடிய ஒரு இது இருக்குன்னு சொல்லி இப்படி பல குற்றங்களை தேர்தல் ஆணையத்து மேல சுமத்தி ஜனநாயகத்துக்கே ஆபத்து, அதனால தலைமை இது கோர்ட் இதுல தலையிட, ஜுடிஷியரி இதுல தலையிடணும் சொல்லி எழுதியிருக்காங்க. சரி ரைட். இப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ரி இல்ல மெட்டீரியல் எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அதை பத்தி இந்த கடிதத்துல ஏதாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? இதை முதல்ல சொல்லுங்க. சப்போஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்டோ எவிடன்ஸோ இருந்துச்சுன்னா எதுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கணும்? சம்பந்தப்பட்ட கோர்ட்ல போய் கேஸ போட்டு இந்த வெற்றி மட்டும் இல்ல தேர்தலே செல்லாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் அதை செய்யாம சும்மா லெட்டர் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இது முதல் கேள்விங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் தேர்தல் நடந்துச்சு. அந்த 2 இடத்துலயுமே காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 2026ல கேரளாவில எலெக்ஷன் நடந்துச்சு, அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அப்ப இந்த 3 இடங்கள்லயும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தலையா? வேற ஏதாவது ஒரு அமைப்பு தேர்தலை நடத்தினதுனாலதான் நீங்க ஜெயிச்சிங்களா, இல்ல நீங்களே தேர்தலை நடத்தி நீங்களே ஜெயிச்சுக்கிட்டீங்களா? இதுக்கான பதிலையும், இந்த 2 கேள்விக்கான பதிலையும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி அப்படிங்கிறது மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி, அது ஒரு டெசிக்னேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? இந்த மாதிரியான கடிதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பொதுவெளியில எழுதிய ஒரு பரப்புறது மூலமாக இது நீங்க ஒரு சரியான எதிர்கட்சியா செயல்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எழுதும் போது இந்த நியூஸ படிக்கிற ஒரு 100 பேர்ல ஒரு 70-80 பேருக்கு இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு 20 பேருக்கு இதுல ஒரு சந்தேகம் வரும் பாத்தீங்களா? அந்த சந்தேகத்தின் மூலமாக அந்த பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை நீங்க தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இது மிகப்பெரிய ஒரு விஷம் மாதிரியான ஒரு விஷயம். அந்த 20 பேர் மனசுல நீங்க இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மேலேயே ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. அது மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை நீங்க கையில் எடுக்கிறதுனாலதான் நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்கிறத உணர்ந்துட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல், பாஜக செய்யக்கூடிய 1000 தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க.